அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட ஐடியா கொடுக்குறாங்க. அவ தான் வீட்டு விட்டு சீரட்டு போயிட்டாலாமே. இனிமே சண்முகனும் தேட மாட்டாங்க, இங்கேயும் வரமாட்டா. அதனால அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை முதல்ல அடி கடத்துடா. அதுதான் உனக்கு சரியான வழி. நீ ஜெயிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா அருமையான ஐடியா கொடுத்தேன். இதுதாக்க சரியான சந்தர்ப்பம். சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு அந்த பாத்திர கடைக்காரனும் பாத்திர கடைக்கார மகனும் தான் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கிட்ட சொல்லிட்ட கச்சிதமா வேலையை முடிச்சிருவானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாலே சவுந்தரம், அவனுக்கு கையில இவ ஒரு தடவையாவது சிக்குனாத்தான் இவன் அடங்குவாடா. அதுக்கு முன்னாடி அடங்க மாட்டா. இவளையும் இவ புருஷனையும் அடக்கணும்னா இவளை ஒரு 2 நாளைக்கு நீ கட்டி போட்டு சொல்லிக்கிற. யாருக்கும் தெரியாத இடத்துல கொண்டு வச்சிருக்க சொல்லு. சோறு தண்ணி இல்லாம இவளை பட்டினி போட்டா தாண்டா இவளோட கொழுப்பு அடங்கும். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சினா தான் நீ கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுங்கிறாங்க பாண்டியம்மா. சரியா சொன்னிக்க, இப்பவே போய் பாத்திரக்காரனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாத்திரக்காரர் வீட்டுக்கு போறாங்க. சவுந்தரபாண்டி வந்ததை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க பாத்திரக்காரரு. வாங்க சவுந்தரபாண்டி ஐயா, வாங்க வாங்க, எலெக்ஷன்னு கேள்விப்பட்டேன், ஓட்டு கேட்க வந்தீங்களாங்கிறாங்க. ஓட்டு கேட்க வரலையா, ஓட்டு கேட்க வரல. நான் ஜெயிக்கணும்னா அதுக்கு எனக்கு ஆப்போசிட்டாக என் புள்ள நிற்கிறா. அவளை நீ கொஞ்ச நாளைக்கு கடத்திக்கிட்டு வரணும். அதுதான் நான் கேட்க வேண்டிய உதவின்னு வந்திருக்காங்க. ரெண்டுக்கிட்டு வந்து 2 நாளைக்கு உங்கள் கஸ்டடியில் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவளை அவுத்து விட்டா போதும் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. கடைக்கார மகனும் பக்கத்தில் நிற்கும் போது கேவலமாக நினைக்கிறாங்க. ஆஹா, சூப்பரான ஐடியா. பரணியை அவங்க அப்பாவே பரணியை கடத்த சொல்லிட்டாரு. இனி கவலையே இல்லை. அந்த சண்முக பையில சமாளிக்கிறதோ அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த வெறுமைய சண்முகம் என் புள்ள கழுத்துல தாலி கட்டினதோட சரி. அவங்க 2 பேரும் இன்னும் குடும்ப நடத்தவல்ல ஆரம்பிக்கல. நான் எலெக்ஷன்ல முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் மறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சவுந்தரபாண்டி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த பாத்திரக்கடைக்கார பையனும் ஆசைப்படுறாரு. ஆஹா, அப்போ பரணியை கடத்திக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சண்முக பையன் விட்டுருவான். நீங்க தர்மகர்த்தாவாயிட்ட எங்களுக்கு தானே சப்போர்ட்டா பேசுவீங்க. அப்போ பரணியும் என்னையும் நீங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி சேர்த்துக்குவீங்கல்லன்னு கேட்குறாங்க. அதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு சவுந்தரபாண்டி. இதை கேட்ட பாத்திரக்காரர் மையனும் முடிவெடுக்கிறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரியே பரணி பாப்பாவை நாங்கள் கடத்திடுறோங்கிறாங்க. பரணியும் சண்முகத்தோட கோவிச்சுக்கிட்டு சரி சண்முகம்னா கூப்பிடுற வரைக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு கிளினிக்லேயே தங்கிக்கிறாங்க. அந்த பக்கமா போறாங்க. என்னது மதினி வீட்டுக்கு போகல போல இருக்கு. சரி, என்ன பிரச்சனையோ நம்ம எதுக்கு இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் பதுங்கி வர்றதை வெட்டிக்கிளி பார்த்துடுறாங்க. அச்சுச்சோ, என்னது கிளினிக் இவனுக்கு போற மாதிரி தெரியலையே, ஏதோ கடத்துற மாதிரி எல்லாம் தெரியுது, நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. அங்கே பரணியை தூக்கிட்டு போறாங்க. இதில் பாத்திரக்கடைக்காரன் பையனும் இருக்கானே, அப்போ இவன் வேலையாத்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி துருவா சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. சண்முக வீட்டில் எல்லாருமே பரணி கோவிச்சுக்கிட்டு கிளினிக்கில் தானே இருக்கா. அவள் கோவம் எவ்வளோ தூரம் இருந்துட்டு போகட்டும், வெடிஞ்சு எந்திரிச்சு வந்து தானே ஆகணும், பசிக்குதுன்னா வந்து தானே ஆகணும், வரட்டும் அப்படிங்கிறாங்க. சண்முகம் என்னதான் டாக்டர் அம்மாவா இருந்தாலும் பொட்ட பிள்ளை ஒருத்தி தன்னந்தனியாக இருப்பா, போய் கூட்டி எந்திரலங்கிறாங்க. சண்முகம் பிடிவாதமாக நானும் போகலேன்னு உட்காந்துருக்காரு. பரணியை கடத்திக்கிட்டு போய் அங்கே ஒரு ரூமில் அடைச்சு வைக்கிறாங்க. டேய், என்னை யார்டா கடத்த சொன்னது, எதுக்குடா கடத்துனீங்கன்னு பரணி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏதாவது பேசுனேன் குட்டி குழப்பம் போயிடுவான், பேசாம அமைதியா இரு அப்படின்னு மிரட்டுறாங்க. பரணிக்கு வாயில பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. அங்கே பாத்திரக்கடைக்கார பையனும் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன பரணி, இன்னைக்கு தான் உனக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம், நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்லங்கிறாங்க. அட பாவி, என்னை கடத்திக்கிட்டு வந்தது நீ தானான்னு கேட்குறாங்க. ஆமா நானே தாங்கிறாங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவசரத்தில் தாலி கட்டினானே சண்முக பையன், அதுக்கப்புறம் உங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் எதுவுமே நடக்கலையாமே. சரி விடு, எதுக்கு ஏக்கம், நான் அதை நடத்தி வச்சிடுறேங்கிறாங்க. ஏய், மரியாதையா கிட்ட வந்துடாத, வந்த உன்னை கொன்னே போட்டுருவேங்கிறாங்க பரணி. பாத்திரக்கடைக்கார பையன் போய் பரணி கிட்ட ரொம்பவே சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரணியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் அவங்ககிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய், இந்த விஷயம் மட்டும் சண்முகத்துக்கு தெரிஞ்சது உன் குடலை உருவி மாலையா போட்டுருவாங்கிறாங்க. அட, சண்முகத்தையே வேண்டான்னு வேர்த்து தான் நீ தனியா வந்திருக்க, அப்புறம் என்ன சண்முகத்தை பத்தி பேச்சு உனக்கு? எலெக்ஷன்ல நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. வீட்டுகளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. உடனே சண்முகத்தோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது படப்படன்னு கதவை தட்டுறாங்க. எப்போ நான் சொன்னேன்ல அவனால பசி தாங்க மாட்டா, கண்டிப்பா வந்துருவான்னு சொன்னேன், இப்போ வந்துட்டா பாரு அப்படிங்கிறாங்க சண்முகம். சரி போதும் போடா, 2 பேரும் இப்படியே ஏட்டிக்கு போட்டியே பேசிட்டு இருக்காதிங்க, போய் கதவை தருங்க, பரணி வரட்டு வந்து சாப்பிட்டு அப்படிங்கிறாங்க. போய் நீக்கி பார்த்தா வெட்டிக்கிளி தான் வந்து நிற்கிறாரு. அண்ணே அண்ணே, எல்லாம் போச்சுனே, நம்ம மதினியை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, அது அந்த பாத்திரக்காரக்காரன் அவன் தூக்கிக்கிட்டு போனதை என் கண்ணால் பார்த்து அப்படிங்கிறாங்க. கேட்டதும் சண்முகத்துக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. என்னடா சொல்ற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நம்ம மதினி கிளினிக்கில் தான் இருந்தாங்க, வந்ததும் 4 பேர் வந்தானுங்க, உள்ள அடிச்சு நொறுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் வானே காப்பாற்றலான்னு கூட்டிட்டு போறாங்க. எங்கடா தூக்கிட்டு போனானுங்கன்னு சண்முகம் கேட்குறாங்க. எங்கேன்னு தெரியலண்ணே, வானே தேடி பார்க்கலான்னு போய் தேடுறாங்க. பரணிக்கு மயக்க மருந்து கலக்கி கொடுத்துட்டாங்க. பரணி எதுவும் சத்தம் போட முடியாம அப்படியே மயக்கத்தில் கிடக்குறாங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமா சண்முகம் தேடிட்டு போய் பாத்திர கடைக்காரரை அடிச்சு நொறுக்குறாரு.
சொல்லுடா உன் மவன் எங்கேன்னு கேட்குறாங்க சண்முகம். என் மவன் எங்கே போனான்னு தெரியாதுங்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லை உன்னை கொல்லட்டுமா, கொன்னா வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சரியான ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்திர கடைக்காரரும் பயந்து போய் சொல்லிடுறாரு, எங்கள் குடோனு தான் அடைச்சி வச்சிருக்கோன்னு சொல்லிடுறாங்க. எதுக்குடா கடத்துனீங்கன்னு கேட்குறாங்க. சவுந்தரபாண்டி தான் கடத்த சொன்னார்னு சொல்லிடுறாங்க. பரணிக்கு மயக்கம் தெரிஞ்சிருது. இல்லை என்னை கடத்தினது இதோ இந்த பாத்திர கடைக்காரன் பையன் இவன் தான் அப்படிங்கிறாங்க. கடத்த சொன்னதே சவுந்தரபாண்டி தான் பெரிய குட்டை உடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா சண்முகத்துக்கும் பரணிக்கும் வருது பாருங்க கோபம். சண்முகம் அங்கேருந்து அத்தனை பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பரணியோட கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அவங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சதும் உடனே சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. சவுந்தரபாண்டிக்கு சங்கு ஓத வேண்டியதான். பாக்கியத்துக்காகவும் தாட்சணை பார்க்க மாட்டேன், சண்முகத்துக்காகவும் தாட்சணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பரணி வெகு வேகமாக கோவமாக போகிறாங்க. பரணிங்கிற சிங்கம் சீறி பாஞ்சுக்கிட்டு போகுது. சவுந்தரபாண்டிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.